4 வாழைப்பழம் எடுத்துருக்குறேன். 4 வாழைப்பழத்தை நல்லா நம்ம மழமழன்னு மசிச்சுக்கலாம். நல்லா வாழைப்பழம் மசிச்சிட்டேன். 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு ராகி மாவு, 1 பிஞ்சு உப்பு போட்டுருக்குறேன், 1 பிஞ்சு சோடா மாவு போட்டுக்கிறேன், 1/2 கப்பு ஒயிட் சுகர் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால். அந்த பாலை நம்ம அந்த மாவுலாம் எடுத்து வச்சுக்கிறோம்ல அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். 1/2 கப்பு தேங்காய் திருவி எடுத்துருக்குறேன். பால் ஊற்றி அந்த மாவை நல்லா கலந்தாச்சு. அதில் ஒரு 4 ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கிறேன். நம்ம துருகி வச்ச அந்த தேங்காயும் நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். தேங்காயும் ஏலக்காயும் போட்டு நல்லா கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இதை ரெடி பண்ணலாம். டம்ளரில் நான் நெய் தடவி வச்சுக்கிறேன். இந்த டம்ளர் நம்ம ஊற்றிக்கலாம். மாவு நல்லா ஊறி போச்சு. இட்லி குண்டா வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன். அது உள்ள நம்ம இதை ஊற்றி வச்சாச்சு. டம்ளரில் மூடிடலாம், வேகட்டும். இதை இன்னொரு டைப்பாகவும் செய்யலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம டம்ளரில் ஊற்றின அந்த மாவு அது வெந்துருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அதில் உள்ளே விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டம்ளர்லேருந்து நல்லா கத்தி வச்சு சுற்றி எடுத்தாச்சு. ஒன்று மட்டும் நான் சரியாக எடுக்கலை, புட்டுக்குச்சு. அது எண்ணெயில் பொரிச்சது. அது எண்ணெயில் போட்டதும் நல்லா அப்பம் மாதிரி வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.